நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நான் பிரேக்கப்க்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் வந்து டாக்ஸிசிட்டின்னு மென்ட் பண்ணியிருப்பேன். நான் டாக்ஸிக்காக இருந்ததால தான் அந்த பையன் ஓடிட்டான் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது பார்க்க இன்னும் ஹர்ட் ஆகுது. இதுக்கு மேலே ப்ளீஸ் எந்த வீடியோவும் போடாதீங்க, லைக் தப்பாக எதுவும் போடாதீங்க. நியானானா எபிசோடில் வந்த இந்த யாமியோட காதலன் இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க. நான் தம்பி மாதிரி பார்த்த பையங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. விஜய் டிவியோட நியா நானா ஷோ மூலமா மக்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்தவங்க தான் யாமினி. லவ் ஃபெயிலியர்ல இருந்து மீள முடியாம இருக்கிறவங்கள பத்தி ரீசெண்ட் எபிசோட்ல பேசியிருந்தாங்க. அப்போ யாமினி 4.5 வருஷம் ஒருத்தரை லவ் பண்ண திடீர்னு ஒரு நாள் பிரேக்கப் ஆனதும் அதை என்னால ஏத்துக்க முடியல. அவருக்கு கால் பண்ணிட்டே இருப்பேன், அவரை தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு கால் பண்ண சொல்லுவேன், என்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் இதை ஷேர் பண்ணி எனக்கு கால் பண்ண சொல்லி அவர்கிட்ட பேச சொல்லுவேன். ஒரு நாள் திடீர்னு துபாய்க்கு அவர் வேலை செய்யற இடத்துல போய் நின்னுட்டேன். வேற யாராவதா இருந்தா அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அவரா இருக்கவே இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணாரு. நான் பிரேக்கப்க்கு அப்புறம் ரொம்ப டாக்ஸிக்கா மாறி அவரை டார்ச்சர் பண்றேன் அப்படிங்கறத உணர்ந்தேன். ஆனாலுமே என்னால மூவ் ஆன் ஆக முடியல. இப்ப கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. லவ் பண்ணும்போது அவர் ஒருத்தங்க கிட்ட பேச வேணாம்னு சொன்னாரு, அதையும் நான் மீறி பேசிட்டேன். அதனாலதான் பிரேக்கப் ஆச்சு. நான் ரொம்ப இதனால உடஞ்சு போயிட்டேன். பழைய யாமினி சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இப்பெல்லாம் அப்படி இருக்க முடியல. அவரை பத்தியும் அவர் கூட இருந்த நினைவுகள் பத்தியுமே தான் யோசிக்கிறேன் அப்படின்னு யாமினி கண் கலங்கி அழுதுட்டாங்க. கோபிநாத்தும் இப்படி நீங்க பண்றது அவருக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் சித்திரவதை தான், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவரும் உங்களை பத்தி யோசிக்கணும்ல, அது நடந்தா அவரே வந்து பேசுவாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த எபிசோடோட கிளிப்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாகவே பலருமே இவங்களுக்கு ஆதரவாகவும், சிலர் இவங்க பண்றது லவ் இல்ல இது ஒரு டார்ச்சர் அப்படின்னு எதிராகவும் பேச தொடங்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம யாமினி அவங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ல ஒரு பையன் கூட ஷேர் பண்ணியிருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து இதுதான் யாமினியோட லவர் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிற விதமா யாமினியே இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. ஹாய், என் பேர் யாமினி. இது எல்லாரும் நீயா நான் எபிசோடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ரீல்ஸ் ஃபுல்லாக நான் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் யாருமே தெரியாது, என்னன்னா பயங்கரமாக திட்டிருப்பீங்கன்னு மட்டும் தெரியும். நிறைய பேர் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் ரிலேட் ஆச்சுக்கா, நான் இப்போல்லாம் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஹோப் எல்லாருக்குமே வந்து அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும். நான் அந்த ஷோ போனது நானாக தான் போனேன். லவ் பிரேக்கப்போட மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்கலான்னு போனேன். அது அவங்களாம் எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் போயிருந்தேன். நான் இந்த ஃபேம்காகலாம் நான் போகல. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலங்க. இதில் வந்து ஏன் வந்து நிறைய பேர் அதை சர்க்குலேட் பண்ணான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்த ரிலேட் பண்ணிக்கிறன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்ஸிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பிளாட்ஃபார்மில். நான் வந்து எதனால் அதை சொன்னேன்னா, நான் பிரேக்கப்க்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் வந்து டாக்ஸிசிட்டின்னு மென்ட் பண்ணியிருப்பேன். நான் டாக்ஸிக்காக இருந்ததால தான் அந்த பையன் ஓடிட்டான் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது பார்க்க இன்னும் ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் தாண்டி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இது லவ்வே இல்லை, இது வந்து ட்ராமா பாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது எனக்கும் ஹர்ட் ஆகும், அவங்களுக்கும் ஆப்வியஸாக ஹர்ட் ஆகும் தான். பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வச்சுட்டு போக போக அது இன்னும் ஹேட்டட் தான் அதிகமாக டெவலப் ஆகுது. நிறைய பேர் வியூஸ்க்காக, நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ்க்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போதும். நானே சொல்லுவேன் ஹேஷ்டேக் ஸ்டாப் யாமினி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ப்ளீஸ் எந்த வீடியோவும் போடாதீங்க, லைக் தப்பாக எதுவும் போடாதீங்க. நான் லவ் தாங்க பண்ணேன் அட் த எண்டில், அதையே ஏதோ தப்புன்ற மாதிரி பேசாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நிறைய சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அதை நான் என் ப்ரொஃபைலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் லைக் ஓகே, என்னால் வந்து மற்றவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் நான் ரிமூவ் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ நிறைய பேர் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் வந்து தம்பி மாதிரி பார்த்த பையன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் காலேஜில் படித்த பையனோட ஃபோட்டோ, என்னோட ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோவும் சேர்த்து வச்சு நியானானா எபிசோடில் வந்த இந்த யாமியோட காதலன் இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க. நான் தம்பி மாதிரி பார்த்த பையங்க. அண்டு அது வந்து அவங்களோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும்ல. ஒரு இடத்துல நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னா நான் யார் போட்டாங்களோ நான் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இது தப்பு இல்லைங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் என்னோட காதல் அப்படின்ற மாதிரி நான் எந்த இடத்துல நான் யாரையுமே சொல்லலை. அகெயின் ஒரு விஷயம் நடந்தது, அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் அவங்களோட லைஃப்பையோ இதுவும் நான் யார் லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நானும் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான், நிறைய கனவுகள் கொண்ட ஒரு பொண்ணு தான்.
என் லைஃப் தவிர்த்து எல்லாரோட லைஃப்பும் என்னை சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது. அது ஜஸ்ட் ஒரு ஷோ. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ அது ஏதோ ஒரு இடத்துல வைரல் ஆச்சு. பட் அதுக்காக மற்றவங்களோட லைஃப்பும் நம்ம ரூயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ளீஸ், இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்படி நான் டாக்ஸிக்காக இருக்கவே பிரேக்கப் ஆகல, நான் பிரேக்கப்க்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு யாமினி விளக்கம் கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பர்சன் என்னோட எக்ஸ் லவர் இல்லை, இப்படி உண்மை தெரியாமல் ஒருத்தரோட வாழ்க்கையை இப்படி ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னும் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு